ஸோ ஹலோ கைஸ், இன்றைக்கி நமக்கு சேனலில் ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி பேச போகிறோம். அதுதான் காவேரி பற்றி. ஸோ இது மொத்தம் 2 முக்கியமான விஷயம் இருக்குது. ஒன்று, கரண்ட்டாக போயிட்டு இருக்க மேகதாது இஷ்யூ, அது எப்படி ஆர்கனைஸ் ஆகிட்டுன்னு ஃபுல்லாக பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் இப்போ நம்ம காவேரி ரிவர் செத்துட்ருக்கு, அதுக்கான ரீசனையும் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வாங்க. ஸோ இப்போ கரண்ட்டாக என்ன நடந்துட்டு இருக்குன்னா, கர்நாடகா பாலிடிக்ஸில் ஒரு ஷிஃப்ட் நடந்திருக்கு. மிஸ்டர் டிகே சிவகுமார்னு ஒருத்தர் டெப்டி சிஎம்மாக இருந்தவர் இப்போ சீஃப் மினிஸ்டராக அப்பாயிண்ட் ஆக போகிறாரு June 3 அன்னைக்கு. ஸோ இவர் தான் ரீசெண்டாக மேகதாது டேமை கட்டணுன்ட்டு ஒரு ப்ரப்போசலை சுப்ரீம் கோர்ட்டுக்கு அப்ளை பண்ணியிருந்தார். அந்த ப்ரப்போசலுக்கு அகேன்ஸ்டாக தமிழ்நாடு கவர்மெண்ட்டும் ஒரு பெட்டிஷன் போட்டிருந்தாங்க. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி அந்த பெட்டிஷனை சுப்ரீம் கோர்ட் ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. ஸோ இப்போ கர்நாடகா டேம் கட்டுற இஷ்யூ வந்து டேரெக்டாக கோஸ் இன் த ஹேண்ட் ஆஃப் சென்ட்ரல் கவர்மெண்ட். சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட கையில் இந்த விஷயம் இப்போ இருக்குது. ஸோ இப்போ அவங்க நினச்சாதான் அந்த ப்ராஜெக்ட் அப்ரூவ் பண்ணுறதும் பட்ஜெட் அலோகேஷனும் சென்ட்ரல் கவர்மெண்ட் கையில் தான் இருக்குது. சரி, இது போகிறதுக்கு முன்னாடி இந்த பிரச்சனையை எக்ஸ்பிளைன் பண்ண நம்ம ஒரு 150 years முன்னே போக வேண்டியது இருக்குது. சரி, அப்புறம் அதாவது பிரிட்டிஷ் எரா அப்போ கிட்டத்தட்ட 150 yearsக்கு அப்போ 1850 வரைக்கும் நம்ம காவேரி ரிவர் இருக்குது பார்த்தீங்களா, அந்த ரிவர் பற்றி பிரிட்டிஷ் வந்து கவலைப்பட்டதில்லை அதுக்கு முன்னே வரைக்கும். ஸோ அப்புறம் தான் அவங்க காவேரி ரிவரோட அந்த யூனிக்னஸை புரிஞ்சுட்டு இதில் ஒரு பாலிடிக்ஸ் இருக்குன்னு தெரிஞ்சுட்டு, ஸோ இந்த ரிவரை நம்ம கண்ட்ரோல் பண்ணால் நம்மளால எங்கள் பீப்புள்ஸை கண்ட்ரோல் பண்ண முடியுன்ற ஒரு நம்பிக்கையில் ஒரு பிளான் கொண்டு வராங்க. ஸோ அதுதான் அவருடைய வாட்டர் சிஸ்டமை ஹேண்டில் பண்ணுறது. ஸோ அதுக்காக அவங்க 2 டேம் ப்ராஜெக்டை கொண்டு வராங்க. ஒரு டேம் வந்து கிருஷ்ணராஜசாகர், அதாவது KRS டேமை முதல்ல 1890 பில்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அண்ட் அடுத்து அதே மாதிரி நம்ம மேட்டூரில் 1964 ஒரு டேமை பில்ட் பண்ணுறாங்க. ஸோ இது மூலமாக அவங்க ஒரு வாட்டர் ட்ரீட்டியை கொண்டு வராங்க. ஸோ யார் அந்த வாட்டரை யூஸ் பண்ணணும் அப்படின்னு கொண்டு வராங்க. அப்படி யூஸ் பண்ணும்போது அந்த டைமில் வந்து தமிழ்நாடும் இல்லை கர்நாடகாவும் இல்லை, ரெண்டும் வேறு வேறு நேம் இருந்துச்சு. மைசூருன்ற பேரில் கர்நாடகா இருந்துச்சு, அதே மாதிரி மெட்ராஸ் பிரசிடென்சின்ற பேரில் என்டையர் தமிழ்நாடு, ஆந்திரா அண்ட் கேரளா இந்த பொசிஷன்லாம் இருந்துச்சு. ஸோ அந்த அக்ரிமெண்ட் படி என்னன்னா 30% ஆஃப் த வாட்டர் கோஸ் டு கர்நாடகா, அதாவது அப்போ இருக்க மைசூர் ஸ்டேட், அண்ட் 70% ஆஃப் த வாட்டர் கோஸ் டு மெட்ராஸ் ஸ்டேட், இப்போ இருக்க தமிழ்நாடு கேரளா சேர்த்து மேஜர் வந்து தமிழ்நாடுக்கு தான் வந்துச்சு. ஸோ இது வந்து போஸ்ட் இண்டிபெண்டன்ஸ் வரைக்கும் பிரச்சனையே இல்லை, ஸ்மூத்தாக போயிட்டு இருந்துச்சு. ஸோ இங்கே எப்போ நமக்கு பிரச்சனை ஆரம்பிக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 1974. ஏன் 1974னா 1974 தான் அவங்க கொண்டு வந்து ட்ரீட்டி 70% தமிழ்நாடுக்கும் 30% கர்நாடகா கொண்டு வந்த ட்ரீட்டி கம்ப்ளீட் ஆகிற டைம் 1974. ஸோ கம்ப்ளீட் ஆன உடனே 2 ஸ்டேட்டும் வேறு டெசிஷன் எடுத்து மூவ் பண்ண ஆரம்பித்தாங்க. நம்ம ஃபஸ்ட்டு கர்நாடகா ஆரம்பிப்பாங்க. கர்நாடகாவிலேருந்து போஸ்ட் இண்டிபெண்டன்ஸ்க்கு அப்புறம் மொத்த சதர்ன் ஸ்டேட்டுமே டெவலப்மெண்ட் நோக்கி தான் போனாங்க. அதே மாதிரி கர்நாடகாவும் டெவலப்மெண்ட் நோக்கி தான் போனாங்க. அவங்க இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஃபேக்ட்ரிஸ் எல்லாத்தையும் பில்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. அண்ட் சேம் டைம் அவங்க கொண்டு வந்து ஒரு 4 டேம் ப்ராஜெக்ட்ஸை அவங்க உள்ளே கொண்டு வராங்க. ஆனால் அதோட ஒரு மேஜர் சிட்டி ப்ராஜெக்ட் கொண்டு வராங்க. அந்த 4 டேம் ப்ராஜெக்ட் வந்து காவிரியோட சென்டரில், காவிரி போகிற வழியில் 2 டேமும், ஆனால் அதே மாதிரி காவிரியோட சப் ஆறு போகிற இடத்துல 2 டேமும் பில்ட் பண்ண பிளான் பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்க பிளான் பண்ணி முடித்தாங்க. எப்போ பண்ணாங்கன்னா 1974 1882 இதை பண்ணி முடித்தாங்க. ஆனால் அவங்களோட மேஜர் டேமான KRSையும் ரெனோவேட் பண்ணிட்டாங்க. ஆனால் அதே மாதிரி அவங்களோட ட்ரீம் சிட்டியான பெங்களூர் அவங்க பில்ட் பண்ணாங்க. அந்த ஒரு 50 years கேப்பில் பெங்களூர் வந்து ரொம்ப பெருசாக பில்ட் பண்ணாங்க. இந்தியாவோட ஒரு IT கேபிட்டலாகவே பெங்களூர் மாறுற அளவுக்கு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பில்ட் பண்ணியிருந்தாங்க. கிட்டத்தட்ட 1950 பெங்களூரோட பாப்புலேஷன் வந்து ஜஸ்ட் 3 லட்சம் தான். ஆனால் இப்போ கரண்ட்டாக பெங்களூரோட பாப்புலேஷன் வந்து 1 கோடிக்கு மேலே, அது இப்போ 10 million, அதாவது 1 கோடிக்கு மேலே போயிட்டுருக்கு. ஸோ இந்த டைமில் தமிழ்நாடு என்ன பண்ணாங்கன்னா, தமிழ்நாடு ஆல்சோ மேக்ஸ் ரொம்ப டெவலப் பண்ணாங்க. அதாவது எந்த மாதிரினா அவங்க இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஃபோக்கஸ் பண்ணாங்க. இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், ஃபேக்டரிஸ், வேலைவாய்ப்பு, ஜாப்ஸ் இந்த மாதிரி ஃபோக்கஸ் பண்ணி தமிழ்நாடு டெவலப் பண்ணாங்க. ஆனால் 2 ஸ்டேட்டுமே மிஸ் பண்ண ஒரு விஷயம், வாட்டர் மேனேஜ்மெண்ட்டை மிஸ் பண்ணாங்க. ஆனாலும் நம்ம காமராஜ் பீரியட்லேருந்து சில டேம்ஸ் பில்ட் பண்ணாங்க. அது அவ்வளோ பெரிய டேம்ஸ்லாம் இல்லை, சின்ன சின்ன டேம்ஸாக பில்ட் பண்ணியிருந்தாங்க, அவ்வளோ எஃபிஷியண்ட்டாக இல்லை. ஆனால் அதே போல் MGR அண்ட் கலைஞர் பீரியட்லையும் ஒரு சில வாட்டர் ப்ராஜெக்ட் கொண்டு வந்தாங்க, அதுவும் பெரிய லெவலில் இல்லை. ஸோ இப்போ என்ன பிரச்சனைனா 1974 அப்புறம் ஸோ கர்நாடகா அவங்களோட வாட்டரை அதிகமாக யூஸ் பண்ண ஆரம்பித்தாங்க. ஸோ அவங்களோட தேவையை போக நம்ம கொடுக்க ஆரம்பித்தாங்க. அது நமக்கும் அவங்களுக்கும் ஒரு சண்டையில் போய் முடிஞ்சிச்சு. ஸோ ஸ்டார்டிங் பீரியடில் அந்த தலைவர்கள் கொஞ்சம் ஃப்ரெண்ட்லியாக இருந்ததால் அப்போ அது பெருசாக போகலை. ஆனால் ஆஃப்டர் 2000க்கு அப்புறம் நமக்கும் அவங்களுக்கும் நிறைய பிரச்சனை வர ஆரம்பிச்சிச்சு. நிறைய போராட்டங்கள் 2 பக்கம் வந்துச்சு. ஸோ நிறைய ஃபார்மர்ஸ் செத்தாங்க, அது ரொம்ப காயப்பட்டாங்க, அந்த மாதிரிலாம் நடந்துச்சு. ஸோ இப்படி போயிட்டு இருக்கும்போது சென்ட்ரல் கவர்மெண்ட் இன்டர்ஃபியர் ஆகி ஒரு கமிஷனை கொண்டு வராங்க. ஸோ அதுக்கு பேர் தான் காவேரி வாட்டர் மேனேஜ்மெண்ட் போர்டு. ஸோ இவங்க நடத்துகிற கேஸில் இருந்து தான் நமக்கு தெரியும் யாருக்கு எவ்வளோ வாட்டர் போகுன்ட்டு சொல்லுவாங்க. ஸோ
ஃபைனலாக இவங்க சொன்ன ரிசல்ட் என்னன்னா 2018 கிட்டத்தட்ட 420 டிஎம்சி அளவுக்கு வாட்டர் வந்து தமிழ்நாட்டுக்கு போகணும். அதே மாதிரி 280 டிஎம்சி அளவுக்கு கர்நாடகா போகணுன்ட்டு ஒரு தீர்ப்பு கொண்டு வராங்க. அண்ட் அதுலேயும் தமிழ்நாடுக்கு குறிப்பாக 177.25 அளவு டிஎம்சி வந்து தமிழ்நாடுக்கு எல்லா இயரும் அவங்க கொடுத்தாகணும். அண்ட் எல்லா மந்த்தும் இன்க்ளூட் சேர்த்து ஒரு வருஷத்துக்கு 177.25 டிஎம்சி வாட்டர் நமக்கு அவங்க கொடுத்தாகணும். ஸோ இது கவர்மெண்ட் கொடுத்த, அது கோர்ட் கொடுத்த ஆர்டர்ல இருந்து வந்துச்சு. ஸோ ஓகேங்களா. ஸோ இப்போ என்ன போயிட்டு இருக்குன்னா, கர்நாடகா வந்து அவங்களோட ட்ரை மந்த்ல அவங்களுக்கு எப்போல்லாம் மழை கம்மியாக இருக்கோ அந்த டைம் நமக்கு தண்ணி கம்மியாக கொடுத்துருக்காங்க. அதாவது எஸ்பெஷலி 23-24 நமக்கு அவங்க கொடுத்தது வெறும் 77 டிஎம்சி தான். அண்ட் அதே மாதிரி அவங்களுக்கு எப்போ மழை அதிகமாக இருக்கோ அந்த டைமில் அவங்களுக்கு வாட்டர் ஃப்ளோ கண்ட்ரோல் பண்ண முடியாததால் நமக்கு தண்ணி அதிகமாக கொடுத்துட்றாங்க. 24-25 25-26 அவங்க 300 டிஎம்சி கொடுத்துருக்காங்க. 300 கொடுத்துருக்காங்க. ஸோ அவங்க இதை காமிச்சு தான் ஹைகோர்ட்லேயே வந்து நாங்கள் தண்ணி கொடுத்துருக்கோம், 300 டிஎம்சி கொடுத்துருக்கோம் சொல்லி தான் நம்மளோட ஸ்டேவை கேன்சல் பண்ண வச்சாங்க மேல்தானை கட்டுறதுக்காக. ஸோ இப்போ வரைக்கும் இது போயிட்டு இருக்கு. ஸோ இது வந்து கரெக்டாக போயிட்டு இருக்கா? ஸோ இதோட பீப்புளோட ஆங்கிள் பார்க்கலாம். தமிழ்நாடு பீப்புள் என்ன நினச்சிட்டு இருக்காங்கன்னா, ஆக்சுவலாக கர்நாடகாவோட தண்ணி அதிகமாக இருக்கு, அவங்க நமக்கு தர மாட்டாங்கன்னு நினச்சிட்டு இருக்காங்க. ஓகேவா? அண்ட் கர்நாடக பீப்புள் என்ன நினச்சிட்டு இருக்காங்கன்னா, அவங்களோட சைடில் என்ன நினச்சிருக்காங்கன்னா, நம்ம கிட்ட தண்ணி இல்லை, அவங்க நம்ம தலைவர் மீறி நம்ம கொடுத்துட்டு இருக்கோம் அப்படின்னு அவங்க நினச்சிட்டு இருக்காங்க. ஸோ ரெண்டுமே ஆக்சுவலாக தப்பு. ஸோ இதுக்காக நான் ஒரு டீட்டெயில் அனலைஸ் பண்ணியிருந்தேன். ஓகே, அது இந்த பிரச்சனைலாம் போகட்டும், இப்போ வரைக்கும் போகட்டும். அண்ட் இப்போ மேஜர் டிசிஷன் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட கையில் இருக்குது. ஸோ அவங்க நினைக்கிறதா பண்ண முடியும். ஸோ இப்போ போகட்டும். இப்போ நான் அனலைஸ் என்ன தெரிய வந்துச்சுன்னா, கிட்டத்தட்ட ஒரு வருஷத்துக்கு, ஒரு ஃபுல் வருஷத்துக்கு ஜான் டு டிசம்பர் வரைக்கும் கர்நாடகாவோட ஓவரால் பெல்ட்டில் மொத்தம் 740 to 790 டிஎம்சி ஆஃப் வாட்டர் ப்ரொடியூஸ் ஆகுது. ஸோ வெயிட், இங்கே ஒரு டிஎம்சி தெரிஞ்சுக்கலாமா? ஸோ ஒரு டிஎம்சி ஆஃப் வாட்டர்ன்றது கிட்டத்தட்ட நம்ம வீட்டு வாட்டர் டேங்க் இருக்குது பார்த்தீங்களா, 1000 லிட்டர், கரெக்டா? அந்த மாதிரி 2.63 வீட்டோட 2.63 கோடி வீட்டோட வாட்டர் டேங்கை நம்மளால் ஃபுல் பண்ண முடியும். இன்னும் சொல்ல சொன்னா, ஒரு டிஎம்சி வாட்டர் இருந்தால் கிட்டத்தட்ட 15,000 ஃபார்மர் வந்து அவங்களோட லேண்டை நல்லா அந்த வருஷம் ஃபுல்லாகவே இரிகேட் பண்ண முடியும். இன்னும் சிலவா சொல்லணும்னா, ஒரு டிஎம்சி வாட்டர் இருந்தால் ஒரு ஓவரால் புர்ஜ் கலிஃபாவை ஃபுல்லாக முழுகடிச்சிட முடியும் இந்த ரெக்டாங்கல் ஷேப்பில். இதுதான் ஒரு டிஎம்சி. ஸோ ஓகேங்களா. ஸோ ஆனால் இங்கே வந்து இதெல்லாம் மீறி காவிரியில் ப்ரொடியூஸ் ஆகிற வாட்டர் மட்டுமே 740 to 790 டிஎம்சி, கரெக்டு தான். ஸோ இதில் என்ன மேஜர் பிரச்சனைனா, நம்ம கிட்ட சரியான வாட்டர் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் இல்லை. சரி, கன்சிடர் பண்ணிக்கோங்க. கர்நாடகாவில் இருக்க மொத்தம் 4 டேம்ஸ், அவங்களோட மொத்த கெப்பாசிட்டி வந்து 114.25 டிஎம்சி. அவங்களால அவ்வளோ வாட்டர் தான் ஸ்டோர் பண்ண முடியும். தமிழ்நாட்டோட கெப்பாசிட்டி வந்து நம்மகிட்ட ஒரே ஒரு பெரிய டேம் மட்டும்தான் இருக்குது, அது மேட்டூர் டேம். அவனோட கெப்பாசிட்டி 97. பட் ஆனால் 97 ஃபுல்லாக இருந்துச்சுன்னா டேமால் தாங்க முடியாது. அது கொஞ்சம் பழைய டேம், 1934 கட்டின டேம். ஸோ அதனால சேஃப்டி மெத்தட் வந்து 70 டிஎம்சி தான் மேட்டூர் டேமில் ஸ்டோர் பண்ண முடியும். ஸோ இந்த வருஷம் ஃபுல்லாக பெய்கிற 740 டிஎம்சி வாட்டரை நம்மளால் எவ்வளோ ஸ்டோர் பண்ண முடியும்னா, ஜஸ்ட் 200 டிஎம்சி வாட்டர் தான் நம்மளால் ஸ்டோர் பண்ண முடியும். ஸோ அதனால தான் இங்கே இவ்வளோ பெரிய பிரச்சனை வந்துட்டு இருக்கு. ஓகே, ஸோ அதுவும் முக்கியமாக தண்ணி அதாவது டைமிங் நம்ம பார்க்கணும். ஸோ சவுத் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் மொத்தம் 2 மான்சூன் பீரியட் இருக்கு. ஒன்று வந்து தென்மேற்கு பருவமழை, அதாவது சவுத் வெஸ்ட் மான்சூன், அந்த பீரியட்லையும், அதாவது ஜூலை டு அக்டோபர் அந்த பீரியட் நடக்கிற அந்த மான்சூன்லையும், அதே மாதிரி தமிழ்நாட்டில் வடகிழக்கு பருவமழை, அதாவது நார்த் ஈஸ்ட் மான்சூன் அப்போ. ஸோ அக்டோபர் டு நவம்பர் நடக்கிற இந்த 2 மாதம், இந்த ஃபர்ஸ்ட் ஒரு 4 மாதம் கர்நாடகாலையும் 2 மாதம் தமிழ்நாட்டிலையும், இந்த பீரியட்ல மட்டும்தான் அந்த 740 to 790 டிஎம்சி வாட்டர் ப்ரொடியூஸ் ஆகுது. மொத்தமாக சேர்த்து ரெயின்ஃபால், ஊத்து, அந்த மொத்த தண்ணியும் சேர்த்து அவ்வளோ ப்ரொடியூஸ் ஆகுது. ஓகேங்களா. ஸோ நமக்கு அந்த பீரியட் டைம் ஆகிற தண்ணி நம்மளால ஸ்டோர் பண்ண முடியாது. அண்ட் ரீசன்ட் 2 வருஷமாக வந்து கர்நாடகா வந்து நமக்கு 300 டிஎம்ஸ் தண்ணி கொடுத்துருந்தாங்க. 300 டிஎம்ஸ் தண்ணி எப்படி வந்துச்சுன்னு கேட்டிங்கன்னா, கர்நாடகாவோட ப்ரொடியூஸ் பண்ணுறது இயர்லி ப்ரொடியூஸ் பண்ணுற வருஷம் வந்து 425 டிஎம்சி அவங்களால ப்ரொடியூஸ் பண்ண முடியும்னா அங்கே மழை பெய்யுது, அந்த வாட்டர் சோர்ஸ்லாம் அவ்வளோ தண்ணி வருது. அதே மாதிரி தமிழ்நாட்டால் 250 ப்ரொடியூஸ் பண்ண முடியும், மழை வருது, அதனால அப்படி வரும்னு வச்சுங்களேன். ஸோ இந்த இடத்துல கர்நாடகாவோட மொத்த டேம் கெப்பாசிட்டி 4 டேமையும் சேர்த்து 114 தான். ஸோ அதனால அவங்களுக்கு ப்ரொடியூஸ் ஆன 425 டிஎம்சி வாட்டர் அப்படியே தான் இருந்துச்சு. அவங்க ஸ்டோர் பண்ணது போக மிச்ச உபரி நீர், அதாவது ஓவர்ஃப்ளோ ஆன வாட்டர் 300 டிஎம்சி தமிழ்நாட்டுக்கு வந்துச்சு, ஆட்டோமேட்டிக்காக வந்தது. ஸோ இது அவங்களோட கண்ட்ரோல்லேருந்து வரல, அவங்க நமக்கு ரிலீஸ் பண்ணல.
ஸோ இதான் அங்கே போயிட்டு இருக்கு. ஓகேங்களா? ஸோ அதனால தான் அவங்க கொடுக்க முடியுது. சரி, ஓகே, இருங்க. இப்போ என்ன பிரச்சனைனா, நம்மகிட்ட மழை அதிகமாக பெய்யுது, நல்ல இருக்குது ஆல்ரெடி. ஆனால் நம்மளால அந்த வாட்டரை ஸ்டோர் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி நம்ம ஸ்டேட்டுக்கும் இல்லை, கர்நாடகா ஸ்டேட்டுக்கும் இல்லை. இது யார் மேலே தப்புன்னு கேட்டிங்கன்னா ஸ்டேட் கவர்மெண்ட் மேலே தான் தப்புன்னு நான் சொல்வேன். ஏன்னா தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட 1 lakh வாட்டர் பாடிஸ் இருக்குது. அதாவது 1 லட்சம் ஏரி, குளம், குட்டை இதெல்லாம் சேர்த்து, அந்த கண்மாயெல்லாம் சேர்த்து 1 லட்சம் இருக்குது. இந்த 1 லட்சத்தில் 50,000, அதாவது 51,000 அளவுக்கு வந்து அன்யூஸ், அதாவது அதை யூஸ் பண்ண முடியாத நிலைமையில் இருக்குது. தூர் வராமல் இல்லை, அது யூஸ் பண்ண முடியாது, நம்மளால அது யூஸ் பண்ணவே முடியாது, அந்த நிலைமையில் இருக்குது. இதுவாக இருக்கலாம், ஃபுல்லாக அது மூடி இருக்கலாம், இல்லை ஃபுல்லாக செடியாக இருந்திருக்கலாம், இல்லை ஃபுல்லாக தூராக இருந்திருக்கலாம், அந்த மாதிரிலாம். அதே மாதிரி கர்நாடகாலையும் கிட்டத்தட்ட 41,000 ஆஃப் வாட்டர் பாடிஸ் கண்டுபிடிச்சிருக்காங்க. 41,000. அந்த 41,000ல் 21,000 யூஸ் பண்ண முடியாத நிலைமையில் இருக்குது. இப்படி நம்ம 2 ஸ்டேட்லையுமே 2 பேரும் பண்ண தப்பு தான். 2 ஸ்டேட்லையுமே நம்மளால ஒரு வாட்டர் மேனேஜ்மெண்ட்டை சரியாக பண்ண முடியல லாஸ்ட் இந்த 50 வருஷத்தில். ஸோ இதனால தான் அவ்வளோ பிரச்சனை வந்துட்டு இருக்கு. ஸோ ஓகே, இது ஒரு பக்கம் இருக்கும். அண்ட் இது இல்லாமல் கரண்ட்டாக என்ன நடந்துட்டு இருக்குன்னா, 2 ஸ்டேட்டோட பொலிட்டீஷியன்ஸும் அவங்களோட பீப்புளை யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. லைக் வந்து கர்நாடகா சைட்லேருந்து நமக்கு தண்ணி தரக்கூடாதுன்ட்டும், தமிழ்நாடு சைட்லேருந்து நம்ம தண்ணி தரணுன்ட்டும் நேம் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இப்படி தான் போயிட்டு இருக்கு. சரி, ஓகே. ஸோ இந்த பிரச்சனைக்கான சொல்யூஷன் அது உங்ககிட்ட தான் வரணும். ஏன்னா நம்மகிட்ட ஆல்ரெடி அந்த கெப்பாசிட்டி இருக்குது. பட் இதை பண்ணுறதுக்கு கன்ஃபார்ம் டைம் ஆகும். கிட்டத்தட்ட ஒரு 10 year பீரியட் கிட்ட ஆகும் இதை ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணி முடிக்கிறதுக்கு. சரி, ஓகே. இது எல்லாம் இல்லாமல் இன்னும் சில பிரச்சனை நம்ம வந்து காவேரியில் நோட்டீஸ் பண்ணாமே இருக்கும். அது என்ன பிரச்சனை வாங்க பார்க்கலாம். முதல்ல வந்து மணல் திருட்டு. அதாவது கர்நாடகாவோட பொசிஷனில் அவ்வளோவா ஓரளவு கம்மியாக இருக்குது. ஆனால் இல்லை சொல்லிட்டு ஓரளவு கம்மியாக இருக்குது. ஆனால் தமிழ்நாட்டோட பொசிஷனில் கிட்டத்தட்ட கிருஷ்ணகிரியில் ஆரம்பித்து மொத்த டெல்டா அந்த ரீஜன் வரைக்கும் மணல் திருட்டுன்றது ரொம்ப காமன் ஆயிடுச்சு. ஒரு வருஷத்துக்கு அது 300 கோடி பிஸ்னஸாக மாறிடுச்சு ஆல்ரெடி. இது வந்து 2 பொலிட்டிக்கல் பெரிய பார்ட்டியில் அவங்க பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அது அவங்களோட பேர் இருக்கு. இதெல்லாம் என்ன ஆகும்னா, ஒரு வாட்டர் பாடி இருக்குன்னு வச்சுங்க, ஒரு ஆறோட படுக்கை இருக்குன்னா அந்த படுக்கையில் ஒரு சர்டன் அளவுக்கு மண் எடுக்கணும். ஒரு 10 அடினா 10 தான் மண் எடுக்கணும். அது கீழே மண் போச்சுன்னா என்னன்னா, நிலத்தடி நீர் மட்டும் ஒரு குறைய ஆரம்பிச்சிடும். இப்போ நிலத்தடி நீர் மட்டும் 100 ஃபீட்டில் இருக்குன்னா நம்ம மண் எடுக்க 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 அது 100 feet 200 கீழே போயிட்டே இருக்கும். ஸோ இதனால இரிகேஷன் வர வாய்ப்பு இருக்கு. ஓகேங்களா? இப்படிதான் மேஜர் பொசிஷனில் அந்த இடத்துல ஆத்தே கனெக்ட் கம்ப்ளைண்ட் பண்ணிருக்காங்க. ஸோ இது ஒன்று. 2வது பெரிய பிரச்சனை என்னன்னா, சால்ட் வாட்டர் உள்ள வருது. இப்போ வந்து நிலத்தடி நீர் குறைஞ்சிச்சா, நம்ம வந்து தண்ணியை ஓவராக யூஸ் பண்ணிகிட்டே இருக்கும். அவ்வளோ யூஸ் பண்ணுற வாட்டர் வந்து முன்ன வந்து 40 feetல தான் நிலத்தடி நீர் இருந்துச்சுனாங்க. 440 அடியில் நிலத்தடி நீர் இருந்துச்சுன்னாங்க. இப்போ வந்து 400 மீட்டர் போகிறாங்க, 400 அடி போகிறாங்க, 1000 அடி போகிறாங்க, தண்ணி இல்லை. ஸோ இப்போ தண்ணி குறையும் போது என்ன ஆகுனா, ஆட்டோமேட்டிக்காக சால்ட் வாட்டர், கடலில் இருக்க உப்பு தண்ணி வந்து நம்ம நிலத்துக்கு அடியில் வரும். ஸோ அப்படி வரும்போது அந்த ஃபார்மர் யூஸ் பண்ணாங்கன்னா அது வந்து ஒரு சால்ட் வாட்டர் இது கிராப்பிங்காக மாறும். ஸோ அது விவசாயிக்கும் பிரச்சனை, ஒரு ஆர்த்துக்கும் பிரச்சனை. ஸோ காவேரி இஸ் கோயிங் டு டை. அண்ட் 3rd பெரிய பிரச்சனை என்னன்னா, இண்டஸ்ட்ரீஸ், ஃபேக்ட்ரிஸ், இந்த சாய் கழிவு இதெல்லாம் சரி. இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, தமிழ்நாட்டிலையும் சரி கர்நாடகா சரி மேஜர் இண்டஸ்ட்ரி நிறைய இருக்குது. அவங்களோட வாட்டரை ரீசைக்கிள் பண்ணாமல், அதாவது யூஸ் பண்ண வாட்டரை ரீசைக்கிள் பண்ணாமல் கெமிக்கலோட டைரெக்டாக காவேரியில் கலக்குறாங்க. ரீசெண்டாக சில விஷயம் வந்து மேட்டூர் டேம்ல இருந்து வரும்போது ஒரு ஆலைட் அதை விட அதிகமான கழிவுகள், அதிகமான சோப்பு நிறைகள் வந்து அந்த இடத்துல வந்திருக்கு. அது கெமிக்கல் வேஸ்ட்டாக அந்த இடத்துல வந்திருக்கு. ஸோ விஷுவலாகவே நமக்கு தெரியுது, நம்மளால எதுவும் பண்ண முடியல. ஸோ இதனால தான் எல்லா பிரச்சனை வந்துட்டு இருக்கு. சரி, ஓகே. இதில் யார் பாதிக்கப்பட போகிறான்? ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் மேகதாது அணை கட்டுறது மூலமாக என்ன பிரச்சனைனா சொல்லிடுறேன். அதாவது ஓகே, சரி, ஓகே. இப்போ மேகதாது டேம் கட்டுறதுனால என்ன பிரச்சனைன்னு நம்ம பார்க்கலாம். இப்போ கர்நாடகாவோட கரண்ட் ஹோல்டிங் கெப்பாசிட்டி 114 TMC வாட்டர். ஓகேங்களா? மேகதாது கட்டினாங்கன்னா 67 TMC வாட்டர் அவங்களால எக்ஸ்ட்ரா கண்ட்ரோல் பண்ண முடியும். அண்ட் மேகதாது லொக்கேட் ஆகிற இடம் வந்து தமிழ்நாட்டிலேருந்து 4 கிலோமீட்டர் தூரத்தில், ரொம்ப பக்கத்தில், பார்டருக்கு ரொம்ப பக்கத்தில் மேகதாது லொக்கேட் ஆகிருக்கு. ஸோ இப்போ அவங்க எப்போனா வாட்டர் திறக்க முடியும், வாட்டர் திறக்காமல் இருக்க முடியும். வாட்டர் அவங்க திறந்தாங்கன்னா, நமக்கு சடனாக நமக்கு அனௌன்ஸ்மெண்ட் திறந்தாங்கன்னா அது நமக்கு பிரச்சனை. தண்ணி எப்போ வரும்னு தெரியாது, அப்படி தான் போயிட்டுருக்கும். வாட்டர் திறக்கலனா அது நமக்கு, அது மழை பெய்யாத டைம், அது கன்சிடர் பண்ணிக்கங்க. இந்த வருஷம் மழை பெய்யலைன்னா ஒரு 200 TMC பெஞ்சிருக்குன்னா அவங்களால 200 TMC அவங்க ஹோல்ட் பண்ணி வச்சுக்க முடியும். நமக்கு அங்கே தண்ணி கொடுக்கணும் அவங்களுக்கு அவசியமே இல்லை. இதுதான் கோர்ட் சொல்லியிருந்தாலும் ஸோ they can't make it there. ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் பாதிக்கப்படக்கூடியது கொங்கு பக்கத்தில் இருக்கு, அதாவது
தமிழ்நாட்டில் மொத்தம் 39 டிஸ்ட்ரிக்ட் இருக்குல்ல, இந்த 39 டிஸ்ட்ரிக்ட்ல கிட்டத்தட்ட 22 டிஸ்ட்ரிக்ட் டைரக்டா காவிரி வாட்டரை நம்பி தான் இருக்காங்க. ஸோ அப்படி இருக்கும்போது 22 டிஸ்ட்ரிக்டான ஃபார்மர்ஸும் இங்கே பாதிக்கப்படுவாங்க.